வெல்கம் டு லாஸ்ட் மிஸ்ட்ரீஸ். டுடே இன்னைக்கு நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மசூத் அசார் அப்படிங்கிறவரை நம்மள்கிட்ட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இவர் ஒரு சர்வதேச பயங்கரவாத அமைப்பு ஜெய்ஸ் இ முகமது அப்படிங்கிறதோட தலைவர். அண்டு இப்போது ஜம்மு அண்டு காஷ்மீரில் ஜனவரியிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்க பலவிதமான ஒரு பயங்கரவாத சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே இவர் தான் மூளையாக இருந்து செயல்பட்டிருக்காரு. இவர் இறந்து போயிட்டாரா இல்லையா அப்படின்ற பலவிதமான கேள்விகள் இப்போது நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விஷயமா நம்மளுடைய இந்தியாவோட உளவுத்துறை இன்னைக்கு நியூஸ் வெளியிட்டிருக்கு. அதாவது இவர் டெத் பெட்டில் இருந்தாரும் அண்டு இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னும் பலவிதமான ரூமர்ஸ் இருந்தது. இதில் இன்னைக்கு பாகிஸ்தானோட ஒரு முழுமையான ஆதரவோட ஹெல்த்தி அண்ட் வெல்த்தியாக ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் மாதிரி இவர் பாகிஸ்தானவே சுற்றிக்கிட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நியூஸ் வெளியாயிருக்கு. செகண்ட் நியூஸ், அதாவது மகாராஷ்டிராவில் குடிபோதையில் காஸ்ட்லி காரில் 2 ஐடி ஊழியரை கொன்ன ஒரு வழக்கு. இதில் ரொம்ப விசித்திரமான ஒரு தண்டனை அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, இதுக்கு 15 மணி நேரத்திலேயே ஜாமீன் கொடுத்துருக்காங்க. 300 வார்த்தைகளில் சாலை விபத்து தொடர்பான கட்டுரை எழுத சொல்லி சிறார் நீதிமன்ற வாரியம் அப்படிங்கிறது பதில் சொல்லியிருக்கு. அண்ட் இதில் இந்த பையன் 17 வயசு பையன் வேதாந்த். இவனோட அப்பா யார் அப்படின்னு சொன்னால், அதாவது ரியல் எஸ்டேட்டோட அதிபர் விஷால் அகர்வால். ஸோ இந்த விஷயத்தினால அவனுக்கு பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லி பலவிதமான சர்ச்சைகள் இதில் இருந்தது. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் நடவடிக்கை இருக்கணும், இந்த மாதிரி ஜாமீன் வழங்குனது தப்பு, ஸோ இதை நல்லா கிளியர் கட்டாக விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுடைய ஹைகோர்ட் இதை ஸ்டெப் எடுத்திருக்காங்க. சேர்ந்தவர் தான் இந்த போடா பிரவீன் அப்படிங்கிறவர். இவருக்கு வயசு 32. இவர் யார் அப்படின்னா ஒரு டாக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட். இவர் என்னன்னா அட்டாப்பூர் அப்படிங்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு 29 வயசில் குமாரி அப்படின்ற ஒரு ஒய்ஃபும், 5 வயசில் கிருஷிகா, 3 வயசில் கிருத்திகா அப்படின்ற 2 பொண்ணுங்களும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில் அவர் தன்னோட வேலை பார்க்கக்கூடிய சோனி பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு பொண்ணோட தொடர்பு ஏற்பட்டதுனால என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது இவங்க வீட்டில் இருக்க எல்லாரையுமே பகைச்சிக்கிட்டாரு. அவங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி, நீங்கள் இது மாதிரி அவங்களோட போகக்கூடாது, உங்களுக்குன்னு குடும்பம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்லி நினைச்சிட்டாருன்னா, அதாவது இவங்க நம்மளை ஒரு ஃப்ரீடமாக இருக்க விட மாட்டாங்க, ஸோ இவங்க எல்லாத்தையுமே நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சோனியோட நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு போகிறாரு. இப்போது மே 28 என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட ஒய்ஃபு அண்டு பிள்ளைகளை நார்மலாக ஒரு சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போதே தன்னுடைய ஒய்ஃபுக்கு மயக்க மருந்து போட்டு அவங்கள கொன்னுடுறாரு. 2 குழந்தைகளையும் துணியை வச்சு மூக்கை மூடி அதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு 3 பேருமே ஸ்பாட் அவுட் ஆகுறாங்க. இதில் என்னென்னா, தன்னுடைய காரை கொண்டு போய் ஒரு மரத்தில் மோதி அதை ஒரு ஆக்சிடென்ட் மாணிக்கு ஃப்ரேம் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல போலீஸ் வர்றாங்க. வரும்போது இவர் மட்டும்தான் அதில் உயிரோடு இருக்கார், மற்ற எல்லாருமே ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிசம்ஷனை எல்லாருக்குமே தெரிய வைக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்காரு. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, பல விதமான ஒரு விசாரணைகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 3 பேரோட டெட் பாடிஸையுமே பார்க்குறாங்க. அதில் எந்த ஒரு காயமுமே அதிகமாக ஏற்படவே இல்லை. பட் இவங்களுக்கு உள்ளே ஒரு ஸ்ட்ரிஞ்ச் கடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறந்தே சந்தேகம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அண்டு 2 குழந்தைகளுமே மூச்சு திணறால தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது கன்ஃபார்ம் ஆக்சிடெண்ட் கிடையாது, இது ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு அவரை ஆஜர்படுத்துறதுக்கு கொண்டு போய் அண்ட் சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. ஃபோர்த்து நியூஸ், இதில் மகாராஷ்டிராவில் 12 நக்சலைட்டுகளை நம்மளுடைய C60 கமாண்டோ போலீஸ் படை 6 மணி நேர போராட்டத்துக்கு மேலே அவங்க 12 பேரை கொன்னுட்டு அவங்களுடைய பொருட்களான AK-47 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், வெடிப்பொருட்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த 7 பேர் கொண்ட C60 கமாண்டோ படையினருக்கு இவங்களுக்கு ஒரு பாராட்டுதல் தெரிவிக்கணும் அப்படின்றதுனால துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ்
51 லட்சம் ரூபாயை வந்து ரொக்க பரிசாக வந்து அறிவிச்சிருக்காரு. ஃபிஃப்த்து நியூஸ் சீட்டிங் கேஸ். அதாவது தேனியில் பிசி பெட்டியில் 50 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி முத்து திவ்யா கணேசன் அப்படிங்கிறவங்க 2 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க இப்போ வரைக்கும் 17.5 லட்ச ரூபாய் வரைக்குமே மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் தேனியில் வெளிநாட்டில் நான் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வரைக்குமே 23 லட்ச ரூபாய் வரைக்குமே மோசடி செஞ்சுருக்காரு. யாருன்னா திருச்சியை சேர்ந்த ஜேரோம் அப்படிங்கிறவர். ஸோ இந்த மாதிரி மோசடி நபர்கள்ட்ட இருந்து கண்டிப்பாக நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறணும். ஸோ அதுக்காண்டி தான் நம்மளுடைய ஓல்டு ஐபிசியில் வந்து செக்ஷன் 415 இதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. 420 இதுக்கான பனிஷ்மெண்ட்டாக மேக்ஸிமம் 7 இயர்ஸ் அண்ட் ஃபைன் +2 ரெண்டுமே வந்து வழங்குற மாதிரி பனிஷ்மெண்ட் இருந்தது. இப்போ வந்து நம்மளுடைய பிஎன்எஸ் அதாவது பாரதிய நியாய சங்கீதா இதில் வந்து நம்மளுக்கு 318 இந்த சீட்டிங்கான ப்ரொவிஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. பாரதிய நியாய சங்கீதா இதை தான் நம்ம பிஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம வந்து இருந்த ஐபிசி 1860க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இப்போ 2023 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அண்ட் ரெண்டாவது எவிடன்ஸ். அதுக்கு எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலாக பாரதிய சுட்சிய அதிநியம் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் அப்படிங்கிறதும், சிஆர்பிசிக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுட்சிய சங்கீதா அப்படிங்கிற 3 ஆக்ட் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை இந்த ஜூலை மந்த்லேருந்தே வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான என்ஃபோர்ஸல் வந்து எங்களுக்கு பிடிக்கலை. இதில் வந்து எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்களை வந்து எந்த ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் பர்பஸ்க்கோ எதுக்குமே வந்து எங்களை உள்ளவே விடலை. இதை வந்து எங்களுக்கே தெரியாமல் தான் பில் பாஸ் பண்ணி இதை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான உள்ளே இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே வந்து மேக்சிமம் எங்களுக்கு அதிகமாக வந்து பிடித்தமின்மை அப்படின்ற ஒரு காரணத்தினால இருக்குது. அதனால வந்து நாங்கள் பாய்காட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பலவிதமான வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் ஆல் ஓவர் கோர்ட் எல்லாருமே வந்து பாய்காட் அப்படிங்கிறத நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அது இன்னுமே இந்த ஜூலை எண்டு 30 வரைக்குமே வந்து நீடிக்கும். அதில் வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறத நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து வழக்கறிஞர்கள் இதுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், லைக். தேங்க்யூ மை சேனல்.